என்ன குடுத்துருக்கான்னு முதல்ல பாருங்க. ஃபங்ஷன பார்த்தோனே அப்படியே ரொம்பலாம் பெருசாலாம் இல்ல. ரொம்ப சின்ன விஷயம் தான். கொஞ்சம் உள்ள பிராக்டிஸும், இதுவரைக்கும் போட்ட சம்ஸோட எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து, இங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இந்த கொஸ்டின் அது ரிலேட்டடா தான் இருக்கும். என்னன்னா, இப்போ இதோட ஃபர்ஸ்ட்டு பார்க்கச்சல நம்ம லிமிட் என்ன குடுத்துருக்கான், அதாவது உங்களோட பாயிண்ட் என்ன குடுத்துருக்கான்னு பாருங்க. π/2ன்னு குடுத்துருக்கான். அந்த பாயிண்ட் உங்களுக்கு 3 ஃபங்ஷன் குடுத்துருக்கான். 3 ஃபங்ஷன் தெரிகிறது. 1, 2, 3 ஓகேவா? இது F1ன்னு எடுத்துப்போம். F1, F2 இது F3 ஓகேவா? ஸோ உங்களுக்கு 3 ஃபங்ஷன் குடுத்துருக்கான். இந்த 3 ஃபங்ஷனுக்கும் x லெஸ் தென் 0வா இருக்கும்போது, த்ரூ அவுட்டா இந்த டொமைன் இந்த π/2வ ரீச் பண்ணும்போது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது, உங்க ஃபங்ஷன் F1ஆ இருக்கும். இது வந்து x π/2 எடுக்கும்போது, உங்க ஃபங்ஷன் F2வா இருந்திருக்கும். அதே வந்து ஆ ரைட் ஹேண்ட் சைட்லருந்து அப்ரோச் பண்ணும்போது, x கிரேட்டர் தென் 0வா இருக்கும்போது, அதுலருந்து x கிரேட்டர் தென் 0னா இது ஃபுல்லா. அதே லெஸ் தென் π/2வா இருந்துச்சுன்னா, லெஸ் தென் π/2வா இருந்துச்சுன்னா, இந்த ஃபங்ஷன் F1ஆ இருந்திருக்கும். ஸோ இது F3ஆ இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபங்ஷன முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிருங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு, தென் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட்ட கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் அட் x π/2ன்னு குடுத்துடுறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 மைனஸ் அதாவது லிமிட்ட முதல்ல எழுதிடுறேன். லிமிட் π/2 இங்க நெகட்டிவ்ல போட்டுருவோம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லருந்து அப்ரோச் பண்றதுனால. 1 மைனஸ் sin x டிவைடட் பை 3 காஸ் ஸ்கொயர் x. ஸோ இத நம்ம எழுதிட்டோம். இத எழுதுனோனே என்ன பண்ணலாம்னு யோசிங்க. போட்டேன்னா உங்களுக்கு π/2 போட்டனா உங்களுக்கு 1 மைனஸ் 1 0ன்னு கிடைச்சிருக்கும். காஸ் 0 1ன்னு கிடைச்சிருக்கும். ம்ஹ்ம். காஸ் π/2 வந்து அதாவது நீங்க π/2 போட்டீங்கன்னா, இவன் வந்து உங்களுக்கு 1 ஆயிருவான். 1 மைனஸ் 1 0 ஆயிருவான். அதே 3 இன்டூ காஸ் π/2ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது 0 தான். ஸோ 0/0 ஃபார்மேட்ல வந்துருவான். ஸோ அந்த ஒரு தப்பு நீங்க பண்ணீங்கன்னா, மொத்தமா வேஸ்ட். இதுவரைக்கும் நீங்க பார்த்த கொஸ்டின் எல்லாமே 0/0 ஃபார்மேட் வந்துச்சுன்னா, ஏதாச்சும் பண்ணலாமா? நியூமரேட்டர் வேல்யூலருந்து டினாமினேட்டர் ஏதாவது கழிக்கலாமா? நியூமரேட்டர வச்சு டினாமினேட்டர ஏதாவது ரிமூவ் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு ஐடியாலஜிய தான் நம்ம இங்க கொண்டு வரணும். அப்படி. ஓகே. இத பார்த்தோனே என்ன தோணுதுன்னா, 1 மைனஸ் a கியூப் இந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகேவா? b கியூப் மைனஸ் a கியூப எப்படி எழுதலாம்? அந்த ஃபார்மேட்ட தான் எனக்கு தோணுது. ம். ஸோ இந்த கொஸ்டின பார்த்தோனே ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ கொஞ்சம் எடுத்துட்டு வர்ற மாரி இருக்கு. அப்பதான் டினாமினேட்டர் வேல்யூவ தூக்க முடியும். ஸோ அது ரிலேட்டடா யோசிச்சா தான் நீங்க இந்த சம்ம போட முடியும். ஸோ நான் நான் சஜெஸ்ட் பண்றது என்ன தெரியுமா? இந்த இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸ்ன்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதில உள்ள ஃபார்முலாஸ படிச்சுக்கோங்க. ஈஸியா வந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ணிருங்க. அவன வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க என்ன பொறுத்தவரைக்கும். அவன் கொஞ்சம் கிராதகமா தான் இருக்கான். பட் ஆனா, சில ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அதுலயும். அது ரிலேட்டடா வந்துச்சுன்னா, அத போட்டு சீக்கிரமா ஈஸியா வந்துச்சுன்னா டக்குன்னு போட்டு மார்க் எடுத்துடலாம்ல. ஸோ ட்ரிகோனோமெட்ரி தான் இங்க யூஸ் பண்ற மாரி இருக்கு. ஸோ என்னன்னா 1 மைனஸ் சைன் கியூப் எப்படி எடுத்துக்கலான்னா, 1 மைனஸ் சைன் எக்ஸ் இது வந்து ஃபார்முலா தான்ப்பா. அது நீங்க எல்லாமே சைன் அத ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன் படிச்சா தான் இது போட முடியும். சும்மா ஜஸ்ட் லைக் தட்டு எல்லாரையும் போட சொன்னா போட முடியாதுதான். ஓகேவா? இது ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சில நேரத்தில ரிப்பீட்டடா கேட்கறாங்கல்ல. சிபிஎஸ்சிலே 2008ல கேட்டு 2016ல கேட்கறாங்க. மேபி இந்த ஃபார்முலா வச்சு இதே கொஸ்டின் தானே கேட்டிருக்கான். ஸோ மேபி குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதனால. ஓகேவா? அதே மாரி காஸ் ஸ்கொயர் எக்ஸ வந்து எப்படி எழுதலான்னா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ம். இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து லிமிட் 5/2 மைனஸ் ஸோ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் நம்ம பிரிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். 1 மைனஸ் சைன் எக்ஸு இன்டூ 1 ப்ளஸ் சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதுவேன். டிவைடட் பை இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸை வந்து எப்படி எழுதுறான்னா 1 ப்ளஸ் சைன் எக்ஸு 1 மைனஸ் சைன் எக்ஸு அப்படின்னு எழுதிடுவேன். மைனஸையும் கேன்சல் பண்ணிடுவேன். தென் டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்னா 1/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு கிடைச்ச வேல்யூ. ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ரைட் ஹேண்ட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/2 ப்ளஸ் b இன்டூ 1 மைனஸ் சைன் எக்ஸு டிவைடட் பை 5 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நான் பி அப்ரோச் பண்ணுறேன். 5/2 கொடுக்கும்போது எனக்கு 1 மைனஸ் 1 0ன்னு கிடச்சிரும். இது 5 கொடுத்தனா 5 மைனஸ் 5ன்னு கிடைக்கும். ஸோ அதுவும் 0/0 ஃபார்மேட்டில் கிடைக்குது. திரும்பியும் ஏதாச்சும் பண்ணணும் ஓர்லி வித்த. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு கொஷின் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். என்னன்னா இதே மெத்தடில் தான் பார்த்துருப்போம். என்னன்னா x ஈக்குவல் டு 5/2 ப்ளஸ் h அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்போம். h டென்ஸ் டு 0 வென் x டென்ஸ் டு 5/2 எடுக்கும்போது, இது 5/2 எடுக்கும்போது உங்களுக்கு h ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். ஸோ அதனால் 1 மைனஸ் சைன் எக்ஸை எப்படி எழுதலாம் நெக்ஸ்ட்டு? 1 மைனஸ் சைன் எக்ஸை வந்து 1 மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக இதை எழுதிக்கிறேன். 1 மைனஸ் சைன் 5/2 ப்ளஸ் ஹெச்ன்னு எழுதியிருப்பேன். தென் இவனை வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ் படி அதாவது 190க்கு மேலே வரான். இங்கே காசு ஆயிடுவான். காசு ஆயிடுனா இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ தான் எடுத்திருப்பான். ஸோ அதனால் 1 மைனஸ் காஸ் ஹெச்ன்னு எழுதிடலாம். ஓகேவா? தென் 5 மைனஸ் 2x எப்படி எழுதுறான்னா அதையும் அந்த எக்ஸ் இருக்கிறனால 5 மைனஸ் 2 இன்ட்டு 5/2 ப்ளஸ் ஹெச்ன்னு எழுதிடுவேன். தென் 5 மைனஸ் இங்கே 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 ப்ளஸ் ஹெச்ன்னு இருந்திருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு 2h இங்கே வந்திருப்பான். மைனஸ் 2h. ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் 2hன்னு இருந்திருப்பான். ஸோ உங்களுக்கு 2hன்னு கிடச்சிருப்பான். ஜஸ்ட்டு இதுக்கப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணாலே ஃபைனல் அவுட்புட் கிடச்சிரும்ப்பா. ஓகேவா? லிமிட் h டென்ஸ் டு பாசிட்டிவ். இதுபடி பார்த்தோன்னா உங்களுக்கு b இன்ட்டு உங்களுக்கு 1 மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் வந்து மைனஸ் 2hன்னு கிடச்சிருக்கும். 2 மைனஸ் 2h ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். நான் உள்ளே இருக்க பார்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? 5 மைனஸ் 2xக்கு பதிலாக தான் நான் 5 மைனஸ் 2x மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஹோல் ஸ்கொயர் நான் எடுக்கல. ஸோ அதனால் உங்கள் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி இருந்திருப்பான். தென் இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா சப்ஸ்டியூஷன் தான். h டென்ஸ் டு b இன்ட்டு 1 மைனஸ் காஸ் இங்கே ஹெச்ன்னு கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, h டிவைடட் பை 4h ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா டு நோ இப்போ தான் பார்த்தோம். லிமிட் h டென்ஸ் டு 0
1 மைனஸ் காஸ் h டிவைடட் பை h ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 1/2ன்னு எடுத்திருப்பான்ட்டு. ஓகேவா? ஸோ அத தான் நான் இங்க எடுத்துட்டு வரப்போறேன். ஸோ அதுக்கு பதிலா நான் எடுத்துட்டு வந்துட்டு b வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்ஷனு. ஸோ அவன் அப்படியே இருந்திருப்பான். ஸோ b/2ன்னு கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஆ. ஆனா இங்க ஆல்ரெடி இங்க 4ன்னு ஒரு வேல்யூவும் இருக்காம். ஏன்னா h ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. இங்க இன்டூ 4ம் வெளிய போயிறதுனால இன்டூ 4 b/8ன்னு கிடைச்சிருப்பான். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன, ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஃபைனல் அவுட்புட் காமிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டூ ரைட் ஹேண்ட் லிமிட் சாரி எழுதிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டூ ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ இங்க π/2. ஸோ உங்களுக்கு வந்து இங்க ஏன்னு கிடைச்சிருப்பான். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/2ன்னு கிடைச்சிருப்பான். ரைட் ஹேண்ட் லிமிட்ட பொறுத்த வரைக்கும் b/8ன்னு கிடைச்சிருப்பான். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, இது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, a யோட வேல்யூவ பொறுத்த வரைக்கும் இப்போ முதல்ல தனியா எடுத்துப்போம். இவன ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டேன்னா, a = 1/2ன்னு கிடைச்சிரும் a யோட வேல்யூவு. தென் அதுக்கப்புறமா இவனையும் எடுப்போம். b/8 ஏன்னு எழுதிருவோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, உங்களோட a யோட வேல்யூ என்னன்னா, b/8 1/2ன்னு எழுதியிருப்போம். தென் இது 1 சார், இது 4 சார். அப்போ b = 4. அப்போ b யோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கும். இப்போ a யோட வேல்யூவும் b யோட வேல்யூவும் கிடைச்சிருக்கிறதுனால, இந்த இடத்துல a யோட வேல்யூவும் b யோட வேல்யூவும் a யோட வேல்யூ 1/2, b யோட வேல்யூ வந்து 4ன்னு குடுத்தா, உங்க ஃபங்ஷன் கன்டினியூஸா இருக்கும். when x = 5/2ல. ஓகேவா? இது வரைக்குமே போதும். மோஸ்ட்டா கவர் பண்ணது வரைக்குமே போதும். நீங்க கொஸ்டின் பார்க்குறதுக்கு. ஸோ இது வரைக்குமே கான்செப்ட் போதும். ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்குமே போதும். ஓவராலா கான்செப்ட் ரிலேட்டடா உங்களுக்கு கன்டினியூட்டில டெப்த்தாவே நடத்தியிருக்கேன். ஸோ ஸோ டோட்டலா உங்ககிட்ட நான் வந்து உங்ககிட்ட நான் டோட்டலா கன்டினியூட்டிய பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு டெப்த் தெரிஞ்சாலே போதும். நீங்க கொஸ்டின் சால்விங்க்கு ரெடியா இருக்கீங்கன்ட்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் அத பிடிஎஃப்பா எடுத்து போடுறேன். நீங்க கேட்டீங்கன்னா, அத நான் இன்னும் கொஸ்டின்ஸ எடுத்து, அத வந்து நான் இந்த வீடியோலயே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க கேட்டீங்கன்னா, அத நான் லிங்க் பண்ணுவேன். இல்லன்னா பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? அதோட ஃபீட்பேக் எனக்கு குடுங்க. ஸோ என்னோட டீச்சிங் எப்படி இருக்கு? அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு எனக்கு ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும் ஒரு அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பண்றது எல்லாமே உங்களோட பாத்த வந்து கஷ்டமா இல்லாம, ரொம்ப ஈஸியா கொண்டு போணும்னு நெனைக்கிறதுனால தான் நான் இத பண்ணிட்டுருக்கேன். 12ல நல்லா மார்க் எடுக்கணும். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. ஸோ அதுக்காக தான் எ எ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து எக்ஸாம்ல ரொம்ப எஃபிஷியன்ட்டா நீங்க போடுவீங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் பிராக்டிஸ் தான். எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கான மார்க்க வந்து அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கான்செப்ட்ட புரிஞ்சு படிக்கிறது தான் என்னோட மோட்டோ. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் பண்றது நானு. நீங்க உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, எனக்காக ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விடுங்க. ஓகேங்களா? மெயினா
கான்செப்ட் புரியறதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் நடத்துறது. ஸோ உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா கூட வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.